ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவலை பார்க்க போகிறோம். அதாவது மாற்றுத்திறனாளி மேம்பாட்டு தேசிய நிறுவனம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து சூப்பரான வேலையை அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டு தேசிய நிறுவனம் இருக்கு பாருங்க, திவ்யாங், அங்கிருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்க போது, அதையும் கொடுத்துட்டாங்க. ஸோ முட்டுக்காடு கிழக்கடற்கரை சாலை கோலம் இருக்கு பாருங்க, சென்னை, அங்கே தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்க போது. மனிதவள பணியமர்த்தல் அறிவிக்கையை வெளியிட்டிருக்காங்க. டெம்பரரி ஜாப் தான் கொடுத்துருக்காங்க, பர்மனன்ட் ஜாப் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பதவியெல்லாம் அறிவிச்சிருக்காங்கன்னா, உதவி பேராசிரியர் கேட்டிருக்காங்க. கன்சல்டன்ட் 18 வேகன்சி, 75,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. விரிவுரையாளர் கேட்டிருக்காங்க, 18 வேகன்சி, 60,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. புனர்வாழ்வு அலுவலர் கேட்டிருக்காங்க, 7 வேகன்சி, 50,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. மருத்துவ உதவியாளர் கேட்டிருக்காங்க, 21 வேகன்சி, 50,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. ஆசிரியர் கேட்டிருக்காங்க, மருத்துவ உதவியாளர் 5 வேகன்சி, 50,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ரோத்தட்டிஸ்ட் அண்ட் ஆத்தரிஸ்ட் கேட்டிருக்காங்க, 6 வேகன்சி, 50,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சிறப்பு நிலை கல்வியாளர் கேட்டிருக்காங்க, 22 வேகன்சி, 45,000 ரூபாய் கொடுக்குறாங்க. தொழில் பயிற்சியாளர் கேட்டிருக்காங்க, 8 வேகன்சி, 45,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. உதவியாளர் கேட்டிருக்காங்க, 1 வேகன்சி. பணிமலை மேற்பாளர் கேட்டிருக்காங்க, 2 வேகன்சி. டோட்டலாக 101க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் மட்டும் பொறுத்த வரைக்கும் 56 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதான் உங்களுக்கான அறிவிப்பாக வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதுக்கான கல்வி தகுதி என்ன, அதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். இதான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் மல்டிபிள் டிசபிலிட்டி, திவ்யாங்கில் தான் வேலையை கொடுத்துருக்காங்க. ஸோ பதவியை பற்றி பார்த்தாச்சு. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் நோட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது முழுக்க ஒரு கான்ட்ராக்ட் ஜாபாக தான் கொடுத்துருக்காங்க, பர்மனன்ட் ஜாப் கிடையாதுன்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 590 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தா ஃபீஸ் கிடையாது. எஸ்சி எஸ்டி அனைத்து கேட்டகரியை சார்ந்த பெண்களுக்கு ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயாக அப்ளை பண்ணலாம். மீதி இருக்கவங்களுக்கு 590 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட், ஐஎம்பிஎஸ் மூலமாக பேமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணி அதுக்கான ரிசிப்ட்டை நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேண்டிடேட் ஷுட் அப்ளை ஒன்லி த்ரூ ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ட தேதியிலேருந்து 21 நாட்களுக்குள்ளே அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. 21/6/2024. ஸோ அதுக்குள்ளே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். லாஸ்ட் தேதிக்குள்ளே 21 டேஸ் டைம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தா ஒவ்வொரு பதவிக்கும் உண்டான கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளினிக்கல் சைக்காலஜி 1 வேகன்சி, 56 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 75,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் எம்ஃபில்ல கிளினிக்கல் சைக்காலஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 5 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஆக்குபேஷனல் தெரப்பி கேட்டிருக்காங்க, 7 வேகன்சி கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் நீங்கள் ஆக்குபேஷனல் தெரப்பி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கோங்க. மெடிக்கல் சயின்ஸ் மெட்டீரியல் மற்றும் டெவலப்மெண்ட் கேட்டிருக்காங்க, 3 வேகன்சி. இதுக்கு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்தெட்டிக் அண்ட் ஆர்த்தோடிக்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. மெடிக்கல் சயின்ஸ் 1 வேகன்சி. இதுக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் நீங்கள் அந்த சைக்காட்ரிக் நர்சிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்பீச் மற்றும் மீரிங் கேட்டிருக்காங்க, 2 வேகன்சி. போஸ்ட் கிராஜுவேட்டில் ஸ்பீச் லாங்குவேஜ் மற்றும் ஆடியாலஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் எஜுகேஷன் கேட்டிருக்காங்க, 4 வேகன்சி. நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் வித் எம்ஏடி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லெக்சரர் கேட்டிருக்காங்க பாருங்கள். கிளினிக்கல் சைக்காலஜி, ஃபிசியோதெரப்பி 4-5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எம்ஃபில் முடிச்சுட்டு சம்மந்தப்பட்ட சைக்காலஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் ஃபிசியோதெரப்பி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கான கல்வி தகுதி என்ன, அதுக்கான ரெசர்வல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எல்லாமே கேட்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ எக்கச்சக்கமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இது பார்த்தா பர்மனன்ட் ஜாப் கிடையாது, ஒரு டெம்பரரி ஜாப் தான். ஸோ விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ எக்கச்சக்கமான பதவிகள்லாம் அறிவிச்சிருக்காங்க. மெடிக்கல் ஃபீல்டில் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ டீச்சருக்கான வேகன்சியும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அடல்ட் இண்டிபெண்டன்ட் லிவிங் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்கு மட்டும் 10th 12th குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிகிரி டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் தான் கேட்டிருக்காங்க. அந்த டேட்டா என்ட்ரி ஆப்ல அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துரும், அதை பார்த்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.